பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ மேக்கப் லுக் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்குது. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணனா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவெண்ட் போனதுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்சம் படப்படன்னு இருக்கும் இல்லையா. ஹாய், நாளைக்கு வந்து நம்ம ஒரு செலிப்ரிட்டி கூட வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ யார் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா இன்னும் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சீரியலில் வந்துட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சீசன்லேயுமே லாஸ்ட் சீசன்லேயும் வந்துட்டு அவங்க இருந்தாங்க, இந்த சீசன்லேயுமே அவங்க இருக்காங்க. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ், ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் வந்துட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அட் ப்ரெசென்ட்டாக. ஸோ அவங்கள தான் வந்துட்டு நாளைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கூட வந்துட்டு ஒர்க்கிங் வீடியோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமான்றது கண்டிப்பாக தெரியல. பட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதனால் ஒரு சின்ன கிட்டாக தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ அதை வந்து நான் அவங்க கூட ஒரு சின்ன இதை வந்துட்டு நான் பேக் பண்ணுறதை வந்துட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கலர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க என்ன கலர் லென்ஸ் வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக்லேருந்து பியூர் ஹேசல் எடுத்திருக்கேன். அக்வா கலர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராமி கிரே அப்படின்ற ஒரு ஷேடும் எடுத்திருக்கேன். அண்ட் அக்வா கலர்லேருந்தே பார்த்தீங்கன்னா டஸ்கி ப்ரௌன் அப்படிங்கிற ஷேடும் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ பேக்கிங்க்கு ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் எடுத்து வைக்கிறேன். மேடம் இங்கே கொஞ்சம் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறீங்க ஸ்வீதா? பொம்மைக்கு மேக்கப் பண்ணுறீங்களா? ஓகே, சரி, ஓகே. நம்ம வந்துட்டு இதெல்லாமே பேக் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இனிமேல் தான் வந்துட்டு பேக் பண்ணுறேன். ஆமாம். ஸோ பேக்கிங்லாம் வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரஷஸ்லாம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. நம்ம ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ரேடிசன் ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு 3 o'clock வந்து அங்கே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வர சொல்லியிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ரூம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ பேக்கிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கிளம்ஸியாக வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டூடியோவை ஷவர் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் அன்றைக்கி போயிட்டு நான் இன்றைக்கி தான் வந்துட்டு வரேன். அண்டு இது லைக் அந்த அண்ட் என்னோடய ஹேர் டூல்ஸு திங்ஸு எல்லாமே வந்துட்டு அப்படியே இருக்குது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். பேக்கிங் ஒர்க்கும் இருக்குது. அதே சேம் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்துட்டு என்னோடய மொபைலில் இருக்க டேட்டா எல்லாமே ஏற்றிட்டுருக்கேன். ஐஃபோனில் இருக்கிறது எல்லாமே. கொஞ்சம் ஸ்டூடியோ வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, எனக்கே தெரியுது. கொஞ்சம் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. நான் இந்த ஷூட் கிடையாது ஆக்சுவலி, அது ஒரு ஈவெண்ட். ஆக்சுவலி அவங்க வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு அந்த ஈவெண்ட்டுக்காக வராங்க. எங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக நம்மளை வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ மேக்கப் லுக் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்குது. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணனா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவெண்ட் போனதுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்சம் படப்படன்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு 1 to 2% அந்த மாதிரி வச்சுக்கலாமே. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மனசில் வந்துட்டு டப் 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 அப்படின்ற மாதிரி. ஓகே, பார்க்கலாம். நம்ம அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட போய் கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ கேட்கலாம். ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலி. ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா தெரியல. எனக்கு வீடியோ எடுக்கிற கூட வந்துட்டு டைம் இருக்குமா அப்படிங்கிறது நிஜமாவே எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஓகே, பேக்கிங் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நான் போயிட்டு பேக் பண்ணணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 8:30 ஆகிடுச்சு. நம்ம போய் பேக்கிங் ஒர்க்லாம் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் என்னோடய டேட்டா எல்லாமே மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொபைலையும் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆகிருக்கு எல்லாமே. ஸோ அதுவும் வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கிளம்ப போகிறோம். ஓகே, ஸோ என்னோடய கிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்ரெட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதனால ஃபுல்லாக வந்துட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணலை உங்களுக்கு. கண்டிப்பாக இன்னொரு நாள் ட்ரை பண்ணுறேன் என்னோடது லைக் என்னோடய பாக்ஸ் காட்டுறதுக்கு. அப்படி இல்லைனா வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளேல இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு 3 days கிளாஸஸும் இருக்கும். அண்ட் 10 to 12 days அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னாலும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து நார்மலாக மற்ற இடத்த விட கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதாவது மாஸ்டர் கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலி வந்துட்டு அதுக்கு முன்னாடியே கிளாஸஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து தருவோம்.
அதே மாதிரி பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரேப்பிங் எல்லாமே வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக என்னால் என்னோட காட்ட முடியல. கொஞ்சம் சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேன், சீக்ரெட்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் அதனால். ஸோ இதில் வந்து அல்ட்டா கலக்கிடணும் தங்கச்சி வைக்கிறதுக்கு. அண்ட் பார்க்கலாம். இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 12 o'clock ஆகுது. 1:30க்கு வந்து நான் கேப் வந்து புக் பண்ணியிருக்கேன். நான் வந்து மேக்கப் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட் வந்து லொக்கேஷனும் வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவேந்தியாவில், கோயம்புத்தூரில் நவேந்தியாவில் ரேடிசன் ப்ளூ அப்படின்ற ஹோட்டலில் தான். ஸோ ஓகே 3 o'clock வந்துட்டு அங்கே ரீச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 1.5 hours நான் போகிற வெளியில் வந்துட்டு என்னோடய டீம் அசஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களே வந்து பிக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். ஓகே, ஒரு ஹாப்பி எக்ஸைட்மெண்ட். ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் நிறைய பெரிய ஸ்டோரி அப்படின்ற அளவுக்கு இருக்காது, பட் ஒரு சின்ன இது இருக்கும். ஓகே, நான் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து போர்ட்ரேட்டில் வச்சு பண்ணணும். ஸோ அதனால் நான் இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மொபைலை. பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு க்ரூம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வரேன். டடான் டடா. ஆக்சுவலி ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு லைட் க்ரூமிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய லுக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். அண்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அவங்க ஹேமா. ஆக்சுவலி யாருன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து மீனா கேரக்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி. ஓகே, அண்ட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம கூப்பிட்ருக்காங்க மேக் ஓவர் பண்ணுறதுக்காக. ஸோ செம்ம ஹாப்பி. ஸோ எந்த மாதிரி லுக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான லுக் இருக்கணும், அண்ட் சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாகவே தெரியல. நம்ம நேரில் போய் தான் பேசணும். நான் இன்னும் அவங்ககிட்ட பேசலாம். அவங்க டீமில் இருக்கவங்க தான் வந்துட்டு ஒரு சட்டிலான லுக் வேணும் அண்ட் சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் வந்துட்டு இப்போது சொல்லியிருக்காங்க எங்கே வரணும் அப்படிங்கிறது. 3 o'clock நம்ம போகணும். இப்போ வந்து 12:40 ஆகுது. அண்ட் 1:30க்கு நம்ம கேப் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, நான் ப்ரஷஸ்லாம் வந்து வீட்டில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். எந்த ப்ரஷ்மே இல்லை. ஆக்சுவலி பிளெண்டர் வந்து குட்டியோண்டு பிளெண்டர் சின்னதாக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பிளெண்டர். ஸோ இதுதான் இன்றைக்கி தான் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளெண்டர் வச்சு தான் ஹோல் மேக்கப்பும் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதனால கொஞ்சம் டைம் எக்ஸஸாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய பிளெண்டர் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 times நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் பெரிய பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம். பட் அதனால இது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எனக்கு. அண்ட் ஐ மேக்கப்புமே பார்த்தீங்கன்னா ஐஷேடோ நான் அப்ளை பண்ணதுமே இது வச்சு தான் நான் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலி ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம், ஒரு சில டைம் நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த பிளெண்டர் வச்சு வந்துட்டு ஐஸ்க்கும் வந்துட்டு ஐஷேடோவும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எல்லா ஹோல் லுக்குமே அந்த மாதிரி இதில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி. ஓகே, அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கோயம்புத்தூர், அண்டு கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா எல்லா ஊருக்குமே வந்துட்டு நான் ப்ரைடல் புக்கிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் வந்து நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு ப்ரைடல் என்கொயரிஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. 1 day மாஸ்டர் கிளாஸ், ஒன் டே வந்துட்டு செமினார் இருக்குது. 3 days மாஸ்டர் கிளாஸ் அண்டு 10 to 12 days. அது ஆக்சுவலி வந்துட்டு கரெக்டான டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. 10 இல்லைனா 12 days அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிளாஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மேக்கப், ஹேர் அண்டு சாரீ ட்ரிப்பிங் எல்லாமே இருக்க போகுது. ஸோ மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் ப்ராடக்ட்ஸு ப்ராக்டிஸ்க்காக. அண்டு ப்ரொஃபஷனல் கிளாஸுமே பார்த்தீங்கன்னா அந்த 10 to 12 days சொன்னாலே, ஸோ அதுக்குமே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம சைட்லேருந்து. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நார்மலி மற்ற இடத்த விட நம்மளோட ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும்.
அண்ட் நீங்கள் நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரிட்டி ஹேமா அவங்க கிட்ட தான் வந்து அவங்களுக்கு தான் வந்து நம்ம மேக் ஓவர் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி இருக்க போகுது, என்ன மாதிரி லுக் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பிரைட்னா கூட நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்ககிட்ட கால் பண்ணி வந்துட்டு எந்த மாதிரி லுக் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் பேசவே இல்லை, அவங்க கான்டாக்ட் நம்பரும் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக தான் போய் பார்த்து பேசி ஆன் த ஸ்பாட் தான் வந்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி லுக் வேணும் அப்படிங்கிறதே வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணணும் அண்ட் ஹேர் ஸ்டைலும் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் லுக் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றது. ஆக்சுவலி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்கிங் வீடியோ நான் எடுக்க போகிறது கிடையாது. அண்ட் ஃபைனலாக அவுட்புட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் அதுக்கு அங்கே போய் மீட் பண்ணும்போது எனக்கு தெரியல, நிஜமாவே எனக்கு வீடியோ எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியல, நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆஃப்டர் த லுக் வந்து மேபி கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நம்மளும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருக்கும். பார்க்கலாம், மேபி ஃபோட்டோஸ், ரீல்ஸ், வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கிற டைம் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் ஹாப்பி, சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டோட பேக்கிங் எல்லாமே பண்ணியாச்சு. இனி ப்ரஷஸ் மட்டும் தான் வீட்டில் போய் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரஷஸ் அண்ட் வேறு என்ன இருக்குது, வேறு அவ்வளோதான். ப்ரஷஸும் ஒரு மாய்ஸ்சரைசர் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அது மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது. அது வந்து சீக்ரெட் மாய்ஸ்சரைசர். அதோட நேம் வந்துட்டு இப்போ நான் ரிவீல் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. லைக் ஒரு மெடிசன், ஆக்சுவலி ஒரு மெடிசன் ப்ராடக்ட் தான். ஆக்சுவலி மெடிக்கலில் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது, அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 கொடுத்து வாங்குகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெஸ் தேன் 400க்குள்ளேயே வந்து வாங்கிடலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ப்ராடக்ட்டு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம அப்கமிங் கிளாஸஸில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலி எல்லாமே பேக்கிங் ரெடியாக இருக்குது. மேக்கப் கிட்டு, ஹேர் ஸ்டைல் கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய லைட்டு, ஸ்டாண்டு, இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகிறேன். கேப் வந்துட்டு 1:30க்கு வரும். வந்ததுக்கப்புறமா என் ஃப்ரெண்டுக்கு வேறு கால் பண்ணோம். ஆக்சுவலி என்னோடய பென்சில் கர்லர் என்கிட்ட இல்லை, ஸோ அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இனிமேல் தான் கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அதையும் வந்துட்டு பெட்டர், அது கையில் இருந்ததுன்னா பெஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஓகே, அவ்வளோதான். பயம், பதட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நார்மலி வந்துட்டு ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு, செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி, எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலி மேக்கப் பண்ணிட்டேன். இயரிங்ஸ் வந்து மாற்றலாமா வேணாமான்னு யோசனையாக இருக்குது. ரொம்ப ஓவராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது, தெரியல. இருங்க. ஆக்சுவலி இதுவே பார்த்தீங்கன்னா லாங் ஸ்கர்ட் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலி அதுக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது பார்க்கறதுக்கு. பாருங்க, நல்லா இருக்குல்ல ஒயிட்டுக்கு. பட் இது கொஞ்சம் ரொம்ப நார்மலாக இருக்குது. கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ப்ரைட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. தெரியல, மாற்றலாமா வேணாமான்னு தெரியல, பார்க்கலாம். ஹாய், நான் கிளம்பியாச்சு. கேப் வந்துடுச்சு. நம்ம எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். அண்ட் வீட்டில் போயிட்டு நம்ம ப்ரஷஸ்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை ட்ரை பண்ணுறதுக்கு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் போய் பென்சில் கர்லரும் வந்துட்டு வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பர்ச்சேஸே பண்ணிட்டேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கர்லர் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ராடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு. ஓகே, ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் ராடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வந்துட்டு வந்தாச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் ஒரு 10 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக வந்துட்டு ஒரு செட்டப் போட்டிருக்காங்க, தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலோடது. ஸோ இந்த சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சைடு வந்துட்டு ரிசப்ஷன் ஏரியா. ரிசப்ஷன் ஏரியாவில் வந்துட்டு சோஃபா ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். Second floor.
செகண்ட் ஃப்ளோர். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு நானும் என் டீம் மெம்பரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சமாக போதும் அப்படின்ட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மேக்கப் அண்ட் ஹேர் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாரீ ட்ரேப்பிங்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்த வீடியோ தான் இது. அவங்க வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன கிளிப்பில் எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா சாரீ டு லாங் கவுனை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணது. ஸோ இது நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா இதில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மேக்கப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு காஃபி வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே டைமில் அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதாக வந்துட்டு ரிவ்யூ ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் கேட்ட மாதிரியே இருந்ததுங்களா? எஸ், நல்லா சட்டில் லுக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக கொஞ்சம் கூட வந்து இது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லாமல் கரெக்டாக எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். Thank you. உங்களுக்கு நான் ஃபோட்டோ தரேன். ஓகே சரி, எனக்கு சொல்லுங்க. சாரி ஓகேங்களா? ட்ரீட்டிங்களா? ஹேமா வந்து உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்களோட பேர் வந்துட்டு ஹேமா. ஆக்சுவலி அவங்களோட சீரியலில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீனா அப்படின்ற கேரக்டரில் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம பண்ண ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ஆஃப்டர் 6 months பார்த்தீங்கன்னா அகெயின் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மேக்கப் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஆப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்குமே ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு பெரிய விஷயம். பட் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி மறுபடியும் அகைன் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது இன்னும் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு எனக்கு நடந்தது. ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அவங்களுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்தால் கண்டிப்பாக அவங்கள தான் புக் பண்ணுவோம் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சரி, ரூம் உடனே ஒரு 2 minutes ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? இல்லையா? இல்லை, மேலே வந்துட்டாங்கன்னா நம்மள ஹெலிகாப்டரில் நான் ரெடி பண்ணிடலாம். பேக் பண்ணிடுறேன். ஹாய், அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, சூப்பர் சாட்டிஸ்ஃபைடு. பிக்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. செம்ம ஹாப்பி. அண்ட் ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப காம் வேறு. நான் அதெல்லாமே வந்துட்டு நான் வெளியே அப்புறமா பேசுகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் ரூமில் வந்துட்டு இருக்கோம். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். போயிட்டு நம்ம கீயை கொடுத்துட்டு அப்புறமா பேசுகிறேன். சரியா? தேங்க்யூ. ஓகே, ஷூட் எல்லாமே போயிட்டு ஸ்டூடியோ போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ப்ரஷ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டிலே வச்சு வாஷ் பண்ணிக்கலான்ட்டு ப்ரஷ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, அவங்க வந்துட்டு ஹேமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செம்ம ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேக்கப்பில் வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே சொல்லவே இல்லை. அது வந்து சூப்பர் ஹாப்பி எனக்கு நிஜமாவே. நார்மலி ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிரரே பார்க்கல. நிஜமாவே அவங்க விட்டுட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சீரியஸ்லி நான் ஒர்க் பண்ணும்போதே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னடா அது மிரரே அவங்க பார்க்கல. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க, அண்டு மிரர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே கரெக்ஷன் இருக்குது, அங்கே கரெக்ஷன் இருக்குது, இங்கே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக இருக்கான்னு அடிக்கடி மிரர் பார்த்துக்குவாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. மிரரே பார்க்கல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்போ மிரர் பார்த்தாங்க அப்படின்னா லைனர்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த விங் போடுறதுக்காக மட்டும்தான் அவங்க மிரர் பார்த்தாங்க.
மற்றபடி அவங்க சூப்பர் ஹாப்பி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு அது வந்து மேக்ஸிமம் வீடியோவில் இருக்காது, அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுனால அது வீடியோவில் இருக்காது. அப்போலாம் வந்துட்டு வீடியோ எடுக்கல ஸ்டார்டிங்கில். ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து உங்களை டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி லுக்காக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஸோ ரொம்ப சட்டிலான லுக்கு, ஒரு செலிபிரிட்டி லுக்காக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் ஃபினிஷ் மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து முகூர்த்த மேக்கப்பாக இருக்கட்டும், கெஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேறு எந்த கைண்ட் ஆஃப் மேக்கப்னாலும் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதில் இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன புக் பண்ணிக்கலாம். சூப்பர் ஹாப்பி, சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டு. அண்ட் உங்களோட பிக் டேல வந்து நான் உங்களை பார்ப்பேன் அப்படிங்கிறதுல ஹாப்பியாக இருக்குது. பார்க்கலாம் உங்களோட பிக் டேல, என்ன புக் பண்ணுங்கள். ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் இதில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு கிளாஸஸும் கற்றுக்கலாம். நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன். எவ்வளோ வீடியோ வந்துட்டு லென்த் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வேறு எந்த செலிபிரிட்டி கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இன்ஸ்டா ஐடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, தட் மீன்ஸ் மெசேஜ் பண்ணிங்களோ இது வாய்ஸ் நோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்துட்டு ரிப்ளை வரும். ஓகேவா? தேங்க்யூ, பாய். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னொன்று லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்து மேக்கப் சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரேப்பிங், நெயில் ஆர்ட் எல்லா சர்வீசஸும் இருக்குது. அண்ட் கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரேப்பிங்க்கும் வந்துட்டு கிளாஸஸ் இருக்குது. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல், லைக் பேசிக் ஹேர் ஸ்டைலேருந்து ரஷ்யன் ஹேர் ஸ்டைல்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் சாரீ ட்ரேப்பிங் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மேக்கப்புமே பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அட்வான்ஸ் லெவலான மேக்கப் தான் பண்ணியிருந்தேன். பட் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஒரு செலிபிரிட்டி லுக். ஓகேவா? நார்மலி செலிபிரிட்டிஸ்க்கு வந்து நம்ம மினிமல் மேக்கப்பாக தான் போடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸே வந்து நல்லா கிளியராக இருக்கும். கிளியர் ஸ்கினுக்கு நார்மலி எந்த மேக்கப் போட்டாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பராக இருக்கும். அதனால தான் அவங்க செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நீங்களும் செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னா ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணிங்களாலே நீங்கள் ஒரு செலிபிரிட்டி தான். ஸோ அதனால் ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பிம்பிள்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு, ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட பேசலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.